ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு எக்ஸ்ரே வியூ மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லைக் இந்த ஏர்போர்ட்டில் எல்லாம் ஸ்கேனிங்க்கு வச்சுருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஷேடர் எடிட்டர் போய்க்கோங்க. தென் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபயர் டேபில் ஆட் மாடிஃபயரில் சல்டிஃபயர் மாடிஃபயர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதில் திக்னஸை -0.001க்கு செட் பண்ணிக்கோங்க. தென் ஜி ப்ரெஸ் பண்ணி ரெண்டர் வியூ போயிட்டு நியூ மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு பிரின்சிபலை டெலீட் பண்ணிவிட்டு ஷிஃப்டியே ப்ரெஸ் பண்ணி பிரின்சிபல் வால்யூமை ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஸோ அந்த மாதிரி ஃபாகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஈவிலேருந்து அந்த மாதிரி தான் காமி. ஸோ ரெண்டர் என்ஜினை சைக்கிள்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் கலரை மேலே ஃபுல் ஒயிட் கொண்டு போயிட்டு லைட் ப்ளூக்கு செட் பண்ணிக்கோங்க. தென் டென்சிட்டியை 75 இல்லை அதுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி கீழே அனைசோட்ரோபிக்னு ஒன்று இருக்கும், அதை 0.1க்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே வியூ டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.